வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹெல்த் சோஷியோ வியூ. இன்னைக்கு நம்ம மருந்துகள் எடுக்கும்போது செய்கிற தவறாதாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன தவறுகள் பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல் தவறு மாத்திரை எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சுல, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மருந்தை வச்சு சொல்லணுன்னா, இப்போ இன்ஃபெக்ஷனுக்கு எல்லா பேருமே ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன ஆகுன்னா, நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி இப்போ விட்டுடலாம். ஆனால் அடுத்த டைம் உங்களுக்கு அதே இன்ஃபெக்ஷன் வரும்போது இது ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனை குணமேப்படுத்தாது. ஏன் குணப்படுத்தாதுன்னா ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு. அதனால அந்த மாதிரிலாம் நீங்கள் பாதியிலேயே ஒரு மருந்தை விடவே கூடாது. இரண்டாவது தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான டைமிங்கில் மருந்து எடுத்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இது சாப்பிட்டக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை தவிர்த்து மற்ற டைம்லலாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இதனால என்ன ஆகும்னா, மருந்தோட தன்மைகள் குறைஞ்சிரும். அதனால கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் அவங்களாம் கடையில் போய் வாங்கி மருந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்து தான் நீங்கள் மருந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா, அயன் டேப்லெட்டை பாலில் கலந்து சாப்பிடுவாங்க. ஆனால் பால்லையோ டீலையோ நம்ம சேர்த்து கூட எடுத்துக்கும் போது அது அயனை அப்சார்பே பண்ணாது. ஐந்தாவது தப்பு என்னதுன்னா, இந்த எக்ஸ்பைரி டேட்டே பார்க்க மாட்டாங்க. அதனால என்ன மாத்திரையை எடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த சிரப் வெளிச்சம் படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, அந்த சிரப்போட தன்மையே குறைஞ்சிரும். அதனால கரெக்டாக டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி கரெக்டாக நீங்கள் மாத்திரை எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசீஸ்காண்டி எடுக்கிறீங்களோ அந்த டிசீஸ் குறையும். அப்புறம் இது எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டுங்க. இதில் வாட்ரு பிடிச்சிட்டு அதுலேயே நம்ம டேப்லெட்ஸ் எப்பப்போ போடணும் அப்படின்ட்டு தினம் ஒரு நாளைக்கு எத்தனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.